நகைச்சுவையின் மூலம் உண்மையை சொல்வது எப்போதும் எளிதல்ல. ஆனால் கிரேக்க தெய்வமான மோமஸ் இதை ஒரு கலையாக மாற்றினார். பண்டைய கிரேக்கத்தில் தெய்வங்கள் மனிதர்களைப் போலவே குறைகளை கொண்டிருந்தனர். இந்த சமுதாயத்தில் நேர்மையான விமர்சனம் மிகவும் மதிக்கப்பட்டது. அங்குதான் மோமஸ் எனும் தெய்வம் முக்கிய பங்கு வகித்தார். மோமஸ் விமர்சனம் மற்றும் நகைச்சுவையின் தெய்வம். அவர் ஒலிம்பஸ் மலையில் வாழ்ந்தார், ஆனால் மற்ற தெய்வங்களிடமிருந்து வேறுபட்டவர். அவரது பணி தவறுகளை சுட்டிக்காட்டுவதும் நகைச்சுவையின் மூலம் உண்மையை சொல்வதும். ஒரு முறை தெய்வங்கள் தங்கள் சிறந்த படைப்புகளை பற்றி பெருமை பேசிக் கொண்டிருந்தனர். போசிடன் தனது குதிரையை பற்றியும், ஹெபஸ்டஸ் தனது மனிதனை பற்றியும், அதீனா தனது வீட்டை பற்றியும் பெருமிதம் கொண்டனர். மோமஸ் அவர்களை நகைச்சுவையுடன் விமர்சித்தார். போசிடனின் குதிரைக்கு கண்கள் தவறான இடத்தில் உள்ளன, அது எங்கு போகிறது என்று பார்க்க முடியவில்லை என்றார். ஹெபஸ்டஸின் மனிதனுக்கு மார்பில் ஒரு சாளரம் இருக்க வேண்டும், அதன் மூலம் அவனது எண்ணங்களை பார்க்க முடியும். அதீனாவின் வீட்டை பற்றி அவர் சொன்னார், இந்த வீட்டில் சக்கரங்கள் இருக்க வேண்டும், கெட்ட அண்டை வீட்டுக்காரர்களிடமிருந்து விலகிச் செல்ல முடியும். முதலில் தெய்வங்கள் கோபமடைந்தனர், ஆனால் படிப்படியாக அவர்கள் உணர்ந்தனர். மோமஸின் விமர்சனம் வெறும் கேலி அல்ல, அது மேம்பாட்டுக்கான வழி. மோமஸ் மனிதர்களுக்கும் இந்த பாடத்தை கற்பித்தார். அவர் நகைச்சுவை நாடகங்களை ஊக்குவித்தார். இந்த நாடகங்களில் சமுதாயத்தின் குறைகள் நகைச்சுவையுடன் சித்தரிக்கப்பட்டன. இதன் மூலம் மக்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்தனர். கோபமடையாமல் சிரித்துக்கொண்டே தங்களை மேம்படுத்திக் கொண்டனர். மோமஸ் நிரூபித்தார், நகைச்சுவையுடன் சொல்லப்படும் உண்மை மிகவும் சக்தி வாய்ந்தது. இன்றும் நல்ல நகைச்சுவை எழுத்தாளர்கள் மற்றும் நடிகர்கள் மோமஸின் பாரம்பரியத்தை தொடர்கிறார்கள். அவர்கள் சமுதாயத்தின் கண்ணாடியாக செயல்படுகிறார்கள், நகைச்சுவையின் மூலம் மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள். மோமஸ் நமக்கு கற்பித்த பாடம் விமர்சனம் அழிவுக்காக அல்ல, மேம்பாட்டுக்காக. நகைச்சுவை வெறும் பொழுதுபோக்கு அல்ல, சமுதாய மாற்றத்தின் கருவி.